ஹாய் ஆல்மீஸ், இன்னைக்கு ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தண்டனை பார்க்க போகிறோம். மை ரூட் அண்ட் ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் லைனர். அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ல போயிடலாம். ஜேகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்துட்டு சிஇஓவாக இருக்காருடா. அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்என், நீங்கள் வந்துட்டு காலேஜில் வந்து படிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேகேயோடைய ஃபியான்சி, ஐ மீன் வந்துட்டு ஒரு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தான். உங்கள் வீட்டில் சம்மதிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஜேகேயோட வந்து மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. பட் நீங்கள் 2 பேரும் இப்போ வந்துட்டு லிவிங் டுகெதரில் தான் இருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் போயிடுவீங்க. பட் நம்ம ஜேகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ போல மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிடுவார். பிகாஸ் அவர் வந்துட்டு சிஇஓவில். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு போயிடுவார். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதாண்டா வந்து இன்ட்ரோ. அண்ட் இப்போ வந்துட்டு எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். போச்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஜங்குக்கு வந்துடுவான். பாட்டி எங்கே போனீங்க, சீக்கிரம் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாட்டியை வந்து கூப்பிட்டுட்ருக்கீங்க. பிகாஸ் வந்துட்டு ஜேகே வந்து வந்துட்டுருக்காரு வீட்டுக்கு வந்துட்டு. அப்போ வந்துட்டு பாட்டி அங்கேருந்து இருந்துக்கிட்டு, என்னம்மா ஆச்சு, ஏம்மா? இல்லை பாட்டி, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்களா? நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களை லேட்டாக தானே பண்ண சொன்னேன். சாரி பாட்டி, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியுமா? எனக்கு வேறு பண்ண தெரியாது பாட்டி, ப்ளீஸ் அப்படின்னு வந்துட்டு கெஞ்சினோன்னே பாட்டி வந்துட்டு, ஐயோ என்னம்மா பண்ணுறது, ஏம்மா இப்போ வராரா, இது முதல்ல சொல்ல வேண்டியது தானே? இல்லை பாட்டி, எனக்கு இப்போ தான் பாட்டி தெரியும். செத்து போங்க பாட்டி, பேசிகிட்டு இருக்காதீங்க, போங்களேன் செத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஐயோ வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அப்படியே பதட்டத்தோட அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு பாட்டி வந்துட்டு என்னமோ ப்ரிப்பேர் பண்ணி எதையும் செஞ்சு கொண்டு வந்துட்டு டின்னர், ஐ மீன் டைனிங் டேபிளில் வந்துட்டு அடுக்கி வச்சிடுறாங்க. வச்சுட்டு வந்து ஃபுட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பராமரிச்சு அப்படியே வச்சோன்னே அப்போ தான் வந்துட்டு கார் சவுண்டு கேட்குது. ஐயோ வந்துட்டானா, போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பயத்திலே அப்படியே நடுங்கிட்டு அப்படியே ஷிவர் ஆகிட்டு வந்துட்டு நிற்கிறீங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டோர்ஸ்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் தான் அவங்க மேன்ஷனில் வந்துட்டு. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸை ஸ்கேன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உள்ளார அப்படியே வேகமாக வராரு. வேகமாக வந்துட்டு எங்கே போனா ஒய்யன், எங்காவ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாரு. வந்துட்டு சொல்லுங்கப்பா, என்னாச்சு தம்பி சொல்லுங்கள், எங்கே ஒய்யன்? இல்லை தம்பி, அவங்க வந்துட்டு எங்கே போனா, அவங்க வந்துட்டு எங்கன்னு தான் கேட்டேன், எங்கன்னு சொல்லுங்கள். இல்லை தம்பி, அவன் மேலே. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வேகமாக ஏறி போகிறாரு. அப்படியே ஸ்டெப்ஸெல்லாம் நம்ம ஜங்குக்கு எப்படி வைப்பாருன்னு தெரியும்ல. ஸோ அப்படியே 4-5 படியில் இப்படி ஏறுறாரு வேகமாக. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு நீங்கள் இருப்பீங்களா. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டில் தான் வந்துட்டு ஒளிஞ்சிருக்கீங்க. வந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதவு வேகமாக திறந்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாரு. வந்துட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே எழுந்திரிச்சு, ஜேகே என்ன பண்ணிகிட்டு இருக்க? இல்லை ஜேகே, நான் இப்போ தான் எந்திரிச்சேன். இப்போ தான் எந்திரிக்கிறதா? மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 10:30. ஒழுங்காக எந்திரிச்சு நில்லு இங்கே வந்து. வரமாட்டேன். ஏன்? வந்தால் நீ திட்டுவ. இப்போ நீ பார் பொய்யன், எனக்கு டென்ஷன் ஆகுது. வெளில வா, ஃபஸ்ட்டு வெளில சொன்னேன். வரேன் இரு, ஏன் கத்துற? வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக வந்துட்டு பெட்டை விட்டு எந்திரிச்சுட்டு பொறுமையாக இறங்கி வரீங்க. நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இருந்திருக்க மாட்டீங்க, அப்படியே பைஜாமாட நின்றுட்டு இருந்திருப்பீங்களா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேகே வந்துட்டு மணி எத்தனை ஆகுது மேடம்? 10:30 ஜேகே. இப்போ தான் எந்திரிப்பியா? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? இல்லை ஜேகே, நான் வந்துட்டு அந்த ஃபைல் ரொம்ப முக்கியமானது, அதை எடுத்து வைடி அப்படின்னு ராத்திரி சொன்னேன்னா அட்லீஸ்ட் காலையாவது எந்திரிச்சு அதை எடுத்து வச்சுருந்துருக்கணுமா? நான் அங்கே போய் தேடிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, அங்கே மீட்டிங் ஓடிட்டு இருக்குது, ஃபைலை காணுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அந்த பிஏ பார்த்தா வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் தான் ஓடியாடுற மாதிரி இருக்குது. உனக்கு சின்சியாரிட்டியே இல்லையா? வந்துட்டு எனக்கு ஏன் இப்படி பண்ணுற நீ? கொஞ்சம் கூட வந்து பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்குது, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிற நீನು அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா ஒயன் வந்துட்டு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிடுது. என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு இப்படி திட்டிகிட்டே இருக்கிற நீನು, உனக்கு என்ன தான் பிரச்சனை? உன் ஃபைல் உனக்கு ஏதாவது வேணும்னு சொன்னோன்னா அது நீ தானே வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக. சும்மா என்னையே நோண்டிகிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணுவேன்? நான் சும்மா வீட்டில் தானே இருக்கிறேன், எனக்கு என்ன வந்து தேவையா? ஒயன் அப்படி சொல்லிட்டு இப்படி கண் அப்படியே ஸ்டேர் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேவோட ஐஸ்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே அவர் கண்ணை பார்த்துட்டு பயமாக இருக்குல்ல. ஸோ வந்துட்டு அப்படியே ஷட் ஆஃப் அப்படியே பண்ணிட்டு அப்படி சைலண்ட்டாக நிற்கிறீங்களா. நம்ம ஜேகே உடனே வந்துட்டு இங்கே பாரு, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், ஒழுங்காக போய் அந்த ஃபைலை தேடி எடுத்துகிட்டு அப்போ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஓடி போய்ட்டு அந்த ஃபைலை வந்து குடுக்குன்னு எடுத்துகிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2 ஃபைல் இருக்கும். ஸோ ரெட் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து கொடுப்பீங்களா? ப்ளூ ஃபைல் இல்லை, அது கிரே ஃபைல்.
ஓ! சரி, சரி. இந்த எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிரே ஃபைலையும் எடுத்துட்டு வந்து குடுத்துடுறீங்க. நம்ம ஜேகே வந்து அத எடுத்துட்டு எதுவுமே வந்து பார்க்காம வந்துட்டு போயிடுறாரு. அண்ட் வந்துட்டு சாப்பிடவும் இல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. நீங்க வந்துட்டு ம்ஹ்ம். வேற வேலையே கிடையாது. ஏன்? இவரு எடுத்து வச்சுக்க மாட்டாராமா? எல்லாத்தையும் நான் தான் எடுத்து வச்சுக்கணுமா? என்னமோ கம்பெனில நான் வேலை பார்த்துட்டு இருக்க மாரி, அங்கேருந்து வந்து அந்த ஃபைல் எடு, இந்த ஃபைல் எடுன்னா எனக்கு அது எப்படி தெரியும்? நான் கம்பெனிக்கு வரேன்னு சொன்ன மாரி கேட்குறானா? வரட்டும் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு பாட்டிக்கிட்ட போறீங்க. "பாட்டி, ஜேகே போயிட்டாரா? போயிட்டாருமா வா." அப்படி சொல்லிட்டு பாட்டி இப்படி கூப்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு, அப்பாடா! என்னாச்சும்மா? ஏன்? அது என்னமோ ஃபைல காணோமா. அது நைட்டே எடுத்து வைக்க சொன்னாரு பாட்டி. அது கொஞ்சம் தூக்க கலக்கத்துல நான் மறந்துட்டேனா, அதுக்கு ரொம்ப கத்திட்டு போறாரு. ஏன் அத அவர் எடுத்து வைக்க மாட்டாராமா? நான் தானே எடுத்து வைக்கணும். வேற என்ன பண்றது? நான் தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் தானே சிஇஓவா இருக்கேன் கம்பெனில. நான் தான் எடுத்து வைக்கணும். சரி பாட்டி எனக்கு பசிக்குது. ஃபுட்டு தர முடியுமா? இது தானே இருக்கு எடுத்து சாப்பிடு. வா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி கூப்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வழக்கமா வந்துட்டு எப்பவும் போல மாரி இருந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு எப்பவும் போல மாதிரி வந்துட்டு நீங்க பால்கனில உட்காந்து புக் படிச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே வந்துட்டு இப்படி திட்டிப்புட்டார்ல காலையிலேயே வந்துட்டு, அப்போ வந்துட்டு அதே வந்துட்டு மைண்ட்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும், 1, 2 பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு ஃபிக்ஸடா அப்படியே உட்காந்துருக்கீங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு ஒரு கால் ஒண்ணு வருது. போயிட்டு வந்துட்டு நீங்க உடனே யோசிக்கிறீங்க, யாரா இருக்கும்? ஆக்சுவலா ஃபோன்ல வந்துச்சுன்னா சொல்லிட்டு நேம் போட்டிருக்கோம். பட் ஆனா கால் வந்து டெலிஃபோன்ல வருது. போயிட்டு வந்துட்டு யாரா இருக்கும்? ம். வீட்லேருந்து அடிப்பாங்களா? இருக்காது. இப்ப ஜேகேவா தான் இருக்குமோ? இப்ப எடுத்து பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, போயிட்டு வந்துட்டு அந்த டெலிஃபோன் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து எடுத்துட்டு காதுல வச்சுட்டு, "ஹலோ யாரு? ஒயின் இஸ் ஹியர்" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, "நான் ஜேகே பேசுறேன்." "ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. ஆஃபீஸ் வர முடியுமா? எதுக்கு? ஃபுட்டு கொண்டுட்டு வாடி." "நான் ஏன் ஃபுட்டு கொண்டு வரணும்? ஏன்? நீ காலைல எடுத்துட்டு போலையா?" "ஆமா நீ எந்திரிச்சு அப்படியே கட்டி குடுத்த பாரு எனக்கு சாப்பாடு. என்னம்மா கேட்குற?" "இங்க பாரு ஜேகே, எப்ப பார்த்தாலும் எதுக்கு ஜேகே இப்பலாம் சிடு சிடுன்னு விழுந்துகிட்டு இருக்கிற? இப்ப சாப்பாடு இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அத விட்டுட்டு எதுக்கு இப்படி சிடு சிடுன்னு என் மேல விழுற? சரி சாப்பாடு எடுத்துட்டு வா ஒயன்." "என்னாலாம் எடுத்து வர முடியாது." "ஏன்?" "ஆமா என்னாலாம் முடியாது. நான் பிஸியா இருக்கேன்." "என்ன ஒயன்? பசிக்கும் இல்லடி நான் காலையிலயே சாப்பிடல தெரியுமா? உன்னையா சாப்பிடாம போக சொன்னது? என்னமோ அவசரமா வந்து போனல்ல அவன் கம்பெனிய கட்டிக்கிட்டு. போ உன் கம்பெனிய வந்து சாப்பாடு வாங்கி குடுக்க சொல்லு போ." "ஏய் என் கம்பெனிய சாப்பாடு வாங்கி குடுக்க சொன்னாங்கன்னா, இந்த ஜென்மம் இல்ல. இனி எத்தன ஜென்மத்துக்கு வேணா நான் உட்காந்து சாப்பிடலாம் தெரியுமா?" "ஆஹா அப்படிங்களா சார். அப்ப எதுக்கு சார் இங்க ஃபோன் பண்ணீங்க? வைங்க ஃபோன." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஃபோன வந்துட்டு வச்சுடுறீங்க அப்படியே கோவத்துல. நம்ம ஜேகே வந்துட்டு, "ஒயன் ஏய்" வச்சுட்டா. அகைன் வந்துட்டு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு வந்துட்டு, "ஒயன்" அப்படிங்கிறாரு. நீங்க திரும்பவும் வந்துட்டு ஃபோன கட் பண்ணி விட்டுர்றீங்க. அண்ட் அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து ஃபோன அடிக்கிறாரு. திரும்ப வந்துட்டு, "என்ன பிரச்சனை உனக்கு?" "ஏய் ஒயன் ப்ளீஸ்டி சாப்பாடு எடுத்துட்டு வாடி, பசிக்குதுடி. நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவேன் போல இருக்குடி." "விழுந்துரு. நான் அள்ளிட்டு வரேன். வை ஃபோன." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபோன கட் பண்ணி விட்டுர்றீங்க. கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு பால்கனில போய் இப்படி நின்னுட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ச்சே என்னடா ஜேகேட்ட போய் அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சா, சரி சொல்லிட்டு பாவம் இல்ல. அதான் சரி என்ன இருந்தாலும் லவ் பண்ற பையன், அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பையன்ல. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்துட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ண வந்து சொல்றீங்க. பாட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து முடிச்சுட்டு, அண்ட் ஜேகேக்கு வந்துட்டு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறலாம் வந்துட்டு நீங்க சொல்லியிருந்திருப்பீங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு பொறுமையா வந்துட்டு அழகா பேக் பண்ணி வந்துட்டு வச்சுருவாங்க. நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அவங்களுக்கு வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு புடிச்ச ட்ரெஸ் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் வந்து தான் வந்து போட்டிருப்பீங்க. அண்ட் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு வந்துட்டு அந்த லஞ்ச் பேக்கையும் எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, கார் எடுத்துட்டு வந்து கிளம்பிடுவீங்க. அப்போ வந்துட்டு ஆஃபீஸில வந்து போயிட்டு அங்க வந்துட்டு நம்ம ஜேகே வந்து 10th ஃப்ளோர்ல இருப்பாரு. அவர் சிஇஓல. ஸோ வந்து 10th ஃப்ளோர்ல இருப்பாரு. அங்க வந்துட்டு லிஃப்ட்ல ஏறிட்டு வந்துட்டு போயிடுவீங்க. போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க ஜேகே வந்துட்டு உட்காந்துருப்பார்ல. ஸோ வந்துட்டு மே கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஜேகே வந்துட்டு கம் இன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சீரியஸா வந்துட்டு அங்க வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்துட்டு, "ஜேகே, ம் ஃபுட்டு வச்சுட்டு போ." அடப்பாவி! சரி. இந்தா புடி ஃபுட்டு. மறக்காம சாப்பிட்ரு. சரி நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகும்போது, "எங்க போற?" "வீட்டுக்கு." "வீட்டுக்கு போறியா? ஏன் ஒயன்?" "வீட்டுக்கு ஏன் போவாங்க? வீட்ல இருக்கிறதுக்கு தான் போவாங்க." "என் வேலை முடிஞ்சுச்சு. ஸோ நான் கிளம்புறேன் ஜேகே." அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் ஒயன் கொஞ்சம் இங்க உட்காருடி." "எதுக்கு?" "ப்ளீஸ் ஒயன் சத்து இங்க உட்காரேன்."
அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஆஃபீஸ் போர் அடிக்கும். நான் வீட்டுக்கே நான் போறேன். அங்க அடிக்கிற போருக்கு இங்க அடிக்கிற போருக்கு வீட்லயே ஏதோ பரவாயில்ல. நான் உட்காந்து டிவியாவது பார்த்துட்ருப்பேன். இங்க வந்தா உன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னவோ என்ன இப்படி சொல்ற? அப்புறம் மேரேஜ் ஆயிட்டு அப்புறம் லைஃப் லாங் என் மூஞ்சி தான் பார்க்கணும். என்ன பண்ணுவ நீனு? அத தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்ருக்கேன். வாட்? என்ன ஜெகே இப்போ உனக்கு பிரச்சனை? பசிக்குதுன்னு சொன்னால, அந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டு ஃபஸ்ட்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டேன். சாப்பிட்லாமா? சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் கிளம்ப போகிறீங்களா? ஜேகே அங்கேயும் சேர்லேருந்து வேகமாக எழுந்திரிச்சு உங்களை அப்படியே வந்துட்டு டேர்ன் ஓவரில் அப்படியே சுற்றி வந்து பிடிச்சி வயசில் வந்து பிடிச்சி வந்துட்டு இழுத்துக்கிறாரு, புல் பண்ணி வச்சுக்கிறாரு. எங்கே போகிற? வீட்டுக்கு போகிறேன், தள்ளுங்க. என்ன நான் வந்துட்டு சாப்பிடல, பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீ பாடி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற. என்ன ஜெகே, பசிச்சுன்னா எடுத்து சாப்பிடுங்க. ஏன் என்னாச்சு? என் டார்லிங் என் மேலே ஏதாவது கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தள்ளுங்க. என்ன சொல்லு? மூஞ்சி ஏன் அப்படியே சிரிக்குது சொல்லு. காலை நான் அதை சொன்னதுக்காகவா? காலை திட்டிட்டு போனதுக்காகவா? ஆமாம். இல்லை ஓயன், நான் வந்துட்டு நான் எவ்வளோ உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஏன் இப்படி நீ இருக்கிற? நீ இப்படி இருக்கிறதாண்டி கோவமாகுது. அப்படியா? நான் அப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறேன் அதானே சொல்ல வரீங்க? புரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, ஏதாவது ஒரு ஃபியான்சியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகும்போது, நில்றி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு உங்கள் விஸ்ட்டை பிடிச்சி இழுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை வந்து இப்படி திரும்பி தானே நிற்கிறீங்க நீங்கள். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சைட் நெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு எங்கடி போகிற, பசிக்குதுடி வாடி அப்படிங்கும்போது எங்கே வரணும், பெட்டுக்கெல்லாம் கூப்பிடல, வர சீன் போடாதவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜேகே வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே டேபிள் இருக்குல்ல, ஸோ அங்கேயே வந்துட்டு உட்கார வச்சுக்கிறாரு. அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜேகே வந்துட்டு அப்படியே வந்துட்டு சாப்பாடு டப்பையை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் அந்த சாப்பாடு டப்பியில் அது வந்துட்டு பாக்ஸில், ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து பிடிச்ச டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இது பார்க்கவும் ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. எப்பட்றா எல்லாமே நமக்கு பிடிச்ச டிஷ்ஷாக நீ கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அண்ட் தென் வந்துட்டு ஒயனை வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு விங்க் பண்ணுறாரு. பண்ணும்போது என்னத்துக்கு இப்போ இந்த விங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் கேட்டோன்னே ஜேகே வந்துட்டு என் ஸ்வீட் பொண்டாட்டி பார்த்தோன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது எல்லாமே கொண்டு வந்திருக்கா. ஏன் நான் கோவமாக இருக்கிறேன் தானே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ 2 நாளாக சரியாக சாப்பிடல, ஸோ வந்துட்டு உனக்கு பிடிச்சதா கொண்டு வந்தேன், ஆக்சுவலி நீங்கள் சொல்ல சாப்பிடுவேல, ஸோ அதனால தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு வந்துட்டு ஒயன் வந்து நீங்கள் சொல்லவும் வந்து நம்ம ஜேகே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் சாப்பிட்டேன் 2 நாளாக, ஆய் சாப்பிடு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லவும் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேகே வந்துட்டு கையை வந்து கட்டிக்கிறாரு, அப்படியே இந்த ஹோல்ட் பண்ணிக்கிறாரு கையை வந்துட்டு. என்ன ஜேகே சாப்பிடு, நான் ஊட்டி விடணுமா? ஆமாம், ஊட்டியெல்லாம் விட முடியாது, எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலடா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஜேகேக்கு வந்து ஒவ்வொரு நேரத்தை வந்து ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்துட்டு அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு பொறுமையாக வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து தீட்டிட்டு அழகாக வந்து சாப்பிட்டுட்டு க்யூட்டாக பேபி மாதிரி என்ன பண்ணிக்கிறாருன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே லிப்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அழகாக தண்ணிலாம் கொடுக்குறீங்க. ஜேகே அழகாக அதை வாங்கி குடிச்சிக்கிறாரு. குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்துட்டு லன்ச் வந்து முடிஞ்சிடுது. ஸோ ஜேகே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீ சாப்பிட்டியா அண்ணா? நானா? இல்லை இன்னும் சாப்பிடல, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். சரி முடிஞ்சு வந்த வேலை முடிஞ்சு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கணும், டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன என் திரும்பி போகிறாங்கிற? என்ன ஜேகே, லஞ்சு குழந்தைக்கு தீத்து வந்தாச்சு, தீத்தி விட்டாச்சு, அப்போ ஸ்கூல்லேருந்து பெல் அடிச்சுடுவாங்களா, ஸோ அப்போ கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நமக்கு பேபியே பிறக்கல ஓயன், அதுக்குள்ளே வா, நீ தான் என் பேபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகேயோட கணத்தை பிடிச்சி கிள்ளவும், அப்படியா பேபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேகே வந்து உங்களை லேப்பில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ் பண்ண அப்படி கிட்ட வரும்போது நீங்கள் வந்துட்டு வேணாம், இது வந்துட்டு இட்ஸ் நாட் அவர் பெட்ரூம், இட்ஸ் ஆஃபீஸ் அண்ட் யுவர் கேபின் அப்படின்னு வந்துட்டு சொல்லவும், அப்படி சொல்லவும் நம்ம ஜேகே வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நம்ம என்ன பார்த்துட்டு மை டேடி மோட் இஸ் கெட்டிங் ஆன் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாட்டாக சொல்கிறாரு. அதை வந்துட்டு நீங்கள் கேட்டுட்டு அப்படியா ஆன் பண்ணுறதா இருந்தால் நான் மெயினை ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவேன். ஸோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு ஓக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே விட்டு எழுந்திரிச்சு அந்த லன்ச் பேக் ஓட்டிகிட்டு வந்துட்டு ஓகே ஜேகே சீக்கிரமாக இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுங்க. அண்ட் தென் வந்துட்டு
சரி சீக்கிரம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கேயே நீங்கள் முடியாது தட்டிங்க. நம்ம ஜேகே வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் கட்டுறாரு. அண்ட் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல மாதிரி வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆஹார் குட்டியாக ஒரு தூக்கம் போடுறீங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே வந்துட்டு எப்போ வந்தாருலாம் தெரில. பட் நீங்கள் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஜேகே வந்துட்டார். ஆக்சுவலாக அது உங்களுக்கு வந்து தெரில. ஸோ வந்து தூங்கி தானே இருந்தீங்க. நீங்கள் எந்திரிக்கும் போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டெல்லாம் அப்படியே டெக்கரேட்டடாக இருக்குது. ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டிருக்குது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றியே வந்துட்டு கேண்டில்ஸாக வந்து ஏற்றிருக்குதா. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு என்னடா இது, யார் இதெல்லாம், ஜேகே அப்படின்னு டக்குன்னு ஜேகேவோட ஞாபகம் தான் வருது. அப்போ வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஜேகே அப்போ தான் வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஷர்ட்டும் இருக்கும்ல, நம்ம ஜேகே போட்டிருப்பால. ஸோ அந்த மாதிரி ஷர்ட் போட்டு வந்துட்டு ஒயிட் பேண்ட்லாம் போட்டிருக்காரு. போட்டு வந்து அப்படியே பொறுமையாக அப்படியே வந்துட்டு ரூம் வியூ மாதிரி அப்படியே நடந்து வரும்போது அப்படி இருக்க அந்த சீனை பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே எடுத்து சொல்லிக்குது. எப்புட்றா யாரா அது, நம்ம புருஷனா இவன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பார்த்துட்டு வந்து நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு என்ன இதெல்லாம், என்ன ஆச்சு, எப்போ இதெல்லாம் நடந்தது, சரி எப்படி வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் எப்போ வந்தீங்க, நான் என்ன 1:30 ஷோ அந்த மாதிரி தான் வந்தேன். நான் வீட்டுக்கு 2:30க்கெலாம் வந்துட்டேன். 2:30க்கெலாம் வந்துட்டியா, எப்பட்றா, ஏன் ஒர்க் பார்க்கலையா இன்னைக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லை வயன், இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஆமாம் இப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் நாளைக்கு இருக்கிற வேலையை சேர்த்து போட்டுக்கிட்டு அப்புறம் திரும்பி வந்துட்டு என்கிட்ட ப்ளூ ஃபைல் எங்க, ரெட் ஃபைல் எங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கத்துறது அப்படி தானே. ஏன் நீ காலைல பேசினதே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க, அப்புறம் நான் தானே ஜிக்கி உங்கள்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அப்போலாம் அதெல்லாம் விடு, சரி பார்த்துக்கலாம் விடு, என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேகே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களை பேக் ஹேக் பண்ணி நினைக்கிறாரு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், காலைல நீ கத்துனது செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு தெரியுமா ஜேகே அப்படின்னு வந்து சொல்லும்போது அதையே நீ பேசிகிட்டு இருக்க, சரி சாரி ஒயன் அப்படின்னு வந்து சொல்லும்போது அதானே இந்த மாதிரி சாரி சொல்லியே வந்துட்டு மூடை மாற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தானே அதெல்லாம் பண்ணுறேன். ஓ அப்போ மூடை மாற்றதுக்கு அப்படி பண்ணுற, அப்போ எனக்காக இல்லை, என் ஒயனுக்காக தான் அதெல்லாம் பண்ணுவேன், அப்போ வேறு யாருக்காக நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜேகே வந்துட்டு அப்படியே உங்கள் கணத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணவும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி எப்படி ஜேகே ஒரே கிஸ்லேயே வந்துட்டு இல்லை இப்படி மடக்கிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜேகே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியா, அப்போ இன்னொரு கிஸ் தட்டுமா, வேணாம், ஏன், ஆமாம் வேணாம் அப்புறமேட்டு நீ இன்னொரு தடவை கிஸ் பண்ணான்னு வச்சுக்கோயேன், நான் வந்துட்டு என்னுடைய விரதத்தை வந்து கலைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வேணாம் தள்ளிப்போன்னு சொன்னேன். தள்ளி போகிறதுக்கு இவ்வளோ ஏற்பாடு நான் பண்ணி வச்சுருக்கேன். நான் எவ்வளோ இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு தெரியுமா, மணி பேத்தினேன், மணி என்ன 4:30 ஆகுது, சன்செட் சூப்பராக இருக்கும், வரையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதானே வாங்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்துட்டு உங்கள் பால்கனியில் பார்க்கும்போது இது சன் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக தெரியுது, அந்த ஈவினிங் டைமில் தெரியும்ல. ஸோ அதெல்லாம் நல்லா தெரியுது. அது வந்து காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குதா. நீங்கள் ஜேகே வந்துட்டு கையை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி சாஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் தானே, எதுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு மேரேஜ் ஆகிடும். ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே எப்போவும் லிவிங் டுகெதரில் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா லைஃப் லாங் நீ இப்படியே என் கூடவே இருப்பல்ல வயன், கண்டிப்பாக நான் இருப்பேன் ஜேகே. அண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது சொல்லட்டுமா, சொல்லுடி, இப்போ பாரேன் நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது, இதே மாதிரி ஒரு அழகான சன்செட், அண்ட் வந்துட்டு இப்படியே உன் தோலை பிடிச்சிட்டு இப்படியே வந்துட்டு சாஞ்சிருக்கேன், எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா, இது மாதிரி லைஃப் லாங் நின்று நல்லா இருக்கும்ல, கால் வரைக்கும் வயன், என்ன ஜேகே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது ரொமான்டிக்காக இருக்கும்போது இப்படி நடுவில் காமெடி பண்ண தோணுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே க்யூட்டாக சிரிக்கிறாரு. அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த விஷுவல் அந்த வியூ வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த சன்செட்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் வந்துட்டு ஜேகேக்கும் வந்து நேச்சர்னால் பிடிக்கும், உங்களுக்கு வந்துட்டு சேம் அதே மாதிரி நேச்சரும் பிடிக்குமா. ஸோ வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் மைண்ட் செட் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் பொறுக்கவே முடியாது, வா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளார கூப்பிட்றாரு. நீங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே கூட வந்துட்டு போயிட்டு நான் வேலை, எனக்கு கால் வலிக்குது, கால் வலிதான் எங்கேயும் நிற்பியா, எனக்கு தூங்கிட்டு போம் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களை அழகாக லிஃப்ட் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா அழகாக கொண்டு போய் அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டிருக்குல அந்த பெட்டில் வந்துட்டு, ஸோ வந்துட்டு அதில் வந்து போட்டுறாரு. போட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயன் நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க,
நான் வந்துட்டு உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். அத போட்டு வரியா? அப்படின்னு சொல்லும்போது, என்ன ட்ரெஸ்ஸு? அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே வந்துட்டு எப்படி ஒரு சட்டை வந்து ட்ரான்ஸ்பரண்டாவும் ஒயிட் பேண்ட் போட்டிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒயனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒயிட் ஷார்ட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர்ல வந்துட்டு அதே மாரி ஒரு ட்ரான்ஸ்பரண்டான ஷர்ட் வந்து குடுக்குறாரு. அது வந்துட்டு ஒயன் பார்த்துட்டு, "இது என்ன? நீ போட்டிருக்க மாரியே இருக்கு." ம். எஸ். நான் அதான் விரும்புறேன். அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்துட்டு அண்ட் வந்துட்டு ஒயின் பார்த்தீங்கன்னா, போயிட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸ வந்துட்டு போட்டு வந்துடுறீங்களா? நீங்க பார்க்க வந்துட்டு செம்ம சூப்பரா இருக்கீங்க அந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது. ஜேகே வந்துட்டு அவ நடந்து வரும்போது உங்களுக்கு எப்போ இந்த ஃபீல் இருந்துச்சோ, ஸோ அதே மாரி ஃபீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க நடந்து வரும்போது ஜேகேக்கு அதே மாரியே இருக்கு. ஸோ நம்ம ஜேகே அங்கேருந்து வந்துட்டு, "நீ பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா ஒயன்?" அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஜேகே மேல வந்துட்டு அழகா வந்து லிஃப்ட் பண்ணி இப்படியே மேல வந்து உட்காந்துக்கவும், ஜேகே வந்துட்டு ரியலி லுக்கிங் ஸோ கார்ஜியஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜேகே வந்து அழகா இங்க கிஸ் பண்ணிட்டு, அண்ட் தென் ஜேகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு பெட்ல அப்படி தள்ளி என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு உங்க மேல ஹோவர் ஆயிக்கிறாரு. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டடன் டடான்! ஓகே அம்மீஸ். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்கடா. அண்ட் தென் வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணி தான் இது ஒன் ஷாட்டே போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagram அண்ட் Twitterரோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.